ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாரண்ட்ன்ற வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போறோம். இது வந்து ஆல்ரெடி விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்துச்சு. விமல் நடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு தமிழ்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டான ஒரு வெப் சீரிஸ்ல விலங்கும் கண்டிப்பா சேர்க்கலாம். ஸோ அந்த வெப் சீரிஸ் எடுத்த டேரக்டர் இதுல வந்து லீட் ஆக்டரா பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த டீம்ல இருந்து இன்னொருத்தவங்க இதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு விலங்கு படத்தோட அந்த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு, அந்த விலங்கு சம்பந்தப்பட்ட படத்திலேயே ஒரு கண்டினியூஷன் மாதிரி எடுக்கிறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா வந்து சீரிஸ் பாக்குறப்ப அந்த விலங்கு சீரிஸ்க்கும் இதுக்கும் பெருசா எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த சீரிஸோட கதையை பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஒரு லாக் ஆஃப் டெத் ஒன்று நடக்குது. அதை வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அவர் வந்து மனித உரிமை ஆணையம் கிட்ட வந்து அந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு, தான் ஏன் போலீஸ் ஆன அப்படின்றது. அவர் வந்து ஒரு போலீஸாக விருப்பமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றப்ப வேற எங்கேயும் வேலை கிடைக்கல அப்படின்றப்ப போலீஸா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வராரு. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன்ல வந்து அவர் வந்து பட்ட அசிங்கங்கள் ஆரம்பத்துல வந்து அவர் வந்து எவ்வளவு அந்த ஸ்டேஷன்ல அவமானப்படுத்தினாங்க, தன்னோட பேரையே அவங்க மாத்தி கிண்டல் பண்ணி கூப்பிடுறது. அதுக்கப்புறம் அதை வந்து அவர் எப்படி அந்த அவமானத்துல இருந்து மீண்டு தன்னோட பேரை வந்து நிரூபிக்கிறார் அப்படின்றது தான் சீரிஸோட ஸ்டோரி. பட் யூஸ்வலா வந்து ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சைக்கோ கில்லரா இருக்கும், அடிக்கடி கொலை நடக்கும், இல்லைன்னா ஒரே கொலையை சீரிஸ் ஃபுல்லா விசாரிக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பட் இதே வந்து அந்த பேட்டர்ன் கிடையாது. இது வந்து அவருக்கு வந்து ஒரு 4 வாரன் கேஸ் மாதிரி கொடுப்பாங்க. வாரன் கேஸ்னா கோர்ட்ல ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கிற கேஸ் மாதிரி. இப்ப நம்ம சிறை படத்துல வந்து இந்த கஸ்டடி டியூட்டியை பத்திலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த கோர்ட்டுக்கு வந்து கைதிகளை கூட்டு போயிட்டு எப்படி வராங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு அவ்வளவு தெரியாம இருந்துச்சு. சிறை படத்துல வந்து அதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வாரன் கேசஸ் என்ன, அது எதனால வந்து அந்த கோர்ட்டுக்கு வராம இருக்கிறவங்களை எப்படி கூட்டிட்டு வராங்க, அதெல்லாம் வந்து இதுல நல்லா காமிச்சிருப்பாங்க. ஓவராலா இந்த சீரிஸ் வந்து ரெக்கமெண்டா கண்டிப்பா நீங்க பார்க்கலாமா அப்படின்னா, இது விலங்கு மாதிரியோ இல்ல மத்த வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரியோ ஒரு பரபரன்னு ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறப்ப கொலைகார எஸ்கேப் ஆகுறது அந்த மாதிரி ரொம்ப இதுவா போகாது. ஒரு எபிசோட்லயும் வேற கேஸ் மாதிரி டிராவல் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் வந்து ஓவராலா ஒரு டிசென்டான வாட்சா இருக்கலாம். ரொம்ப யதார்த்தத்துக்கு பக்கத்துல இருந்து எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு சினிமாட்டிக் எதுவுமே இருக்காது. அந்த போலீஸ் கேரக்டர்ல வந்த அந்த ஹீரோவா வந்து புதுசா ஒரு போலீஸ் வந்து எதுவுமே போலீஸ் இதை பத்தி தெரியாம ஒருத்தன் உள்ள வந்தாலும் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நமக்கு வந்து அந்நியமா பட்டாலும் போக போக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலா வந்து இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ் ஸ்டோரியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். பெருசா எங்கேயும் போர் அடிக்காது. அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. ஒரு டீசென்டான ஆவரேஜான வெப் சீரிஸ் தமிழ்ல வந்து ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா பாருங்க. தேங்க்ஸ். பை.